ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு தான் பார்க்க போறோம். காளான் தான் நான் கொடுத்துருக்கேன் பாப்பாக்கு. காளான் பாக்ஸ் வாங்கினோம். அதில் மூணு பட்டன் காளான் வந்து அவளுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சரி பிளைனாக வெறும் காளான் மட்டும் வணக்கி கொடுக்காட்டி என்ன பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் பிரியாணி இல்லை, பிரியாணி மாதிரி லைட்டாக செஞ்சு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து காளான் எடுத்துக்கிட்டேன். 3 காளான், பூண்டு, புதினா, வெங்காயம், சீரகம், பின்ன வந்துட்டு பிரியாணி மசால், வீட்டில் நான் ரெடி பண்ண பிரியாணி மசால் கொஞ்சோண்டு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு ரோஸ் பெட்டல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு மதிய ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த பிரியாணி பவுடர் சொன்னல, அதில் பட்டை, கிராம்பு எல்லாமே இருக்குது. நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணது, அதனால் அதில் எல்லாமே இருக்கும். அதனால் நாங்கள் வேறு எதுவும் சேர்த்துக்கல. வேணால் நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் எல்லாம் போடலை. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் சூடானதும் அந்த ரோஸ் இலை இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுட்டேன். அப்புறம் வந்து இப்போ ஒரு எல்லா சாப்பாட்லேயுமே நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். ஏலக்காய் பவுடர் போட்டதும் சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா இதோட எசன்ஸ் எல்லாம் அதில் அந்த ஆயில் இறங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் இதெல்லாம் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்கல. இஞ்சி நான் வந்து இந்த தடவை நான் இஞ்சி எடுக்கல, பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம். நான் இஞ்சி எடுக்கலை, அதனால் பூண்டு எடுத்தேன். பூண்டு வந்து நான் முழுசாக போடாமல் லைட்டாக சதைச்சி பூண்டு போட்டுட்டேன். போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். அந்த ஆயிலில் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் காட்ட மறந்தனால கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், புதினாவும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் இதில் போடும்போது நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல், நம்ம வீட்டுக்கு நமக்கு எப்படி வைப்போமோ அப்படி பிரியாணி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகும்போது நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த சீரகமும் மல்லி புதினா போடுறனாலேயே இந்த ஃபுட்டு, எந்த ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஹெல்த்துக்கு வந்து நம்ம காளான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த டேஸ்ட் வயசில் இது 3 இருந்தாவே எந்த சாப்பாடுமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து காளான் போட்டுட்டு காளானில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். ஏன்னா வணங்குறதுக்கு வேண்டி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நான் பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசால், வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பெப்பரே போடுறதுனால ஒரு 2 பெப்பர் மட்டும் போட்டால் போதும். இது நல்லா வணங்கினதும் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த 1 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால இதில் 2 கிளாஸ் வாட்டர் எடுக்கிறேன். நான் 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் விட்டமின், ஃபைபர், மினரல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. விட்டமின் பி இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் டி, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், ஜிங்க் எல்லாமே இருக்குது காளானில். அது இல்லாமல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் புதினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கேன். காளானில் என்ன இருக்குன்னு காளானில் போட்டதில்லை, மற்றபடி கொத்தமல்லியில் என்ன இருக்குதுன்னு போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்கேன். தாராளமாக கண்ணை மூடிட்டு இதை செஞ்சு கொடுக்கலாம். நான் குக்கரில் வந்து இது ஒரு 4 விசில் விட்டுட்டேன். ஏன்னா நல்லா வேகணும்னு சொல்லி 4 விசில் விட்டேன். ஆனாலும் காளான் முழுசாக கொடுக்க முடியாது. பாப்பாவுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, அதனால் மிக்சியில் ஒரு அடி அடித்து தான் கொடுத்தேன். பாப்பா ஒரு சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டா. தேங்காய் எண்ணெய் ஊற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் வந்து ஃபுட்டு எப்படி செய்யணும்னு இல்லாமல் அதோட பெனிஃபிட்ஸும் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஃபுட் கொடுத்தாலும் அலர்ஜி வந்துச்சுன்னா அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சா பாருங்கள். தேங்க்யூ.